ஹாய், அனைவருக்கும் இனிய வணக்கம். எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? மீண்டும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. ஒன்றும் இல்லை, நேற்றே படம் பார்த்துட்டேன். விடாமுயற்சி ராத்திரியே 9:15 ஷோ மலேசியாவில் பார்த்துட்டேன். நேற்று வீடியோ போடணும்னு நினச்சா நிறைய விமர்சனம் தான் வந்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்ட்டு போடலை. அப்புறம் காலையிலேருந்தும் யோசனை பண்ண போடுவோமா போட வேணாமா அப்படின்ட்டு. அங்கங்கே ஃபேஸ்புக்கில் பார்க்குற கமெண்ட்டு பதிவுகள், யூடியூப்லையும் சில ஆளுகள் போடுற அந்த விமர்சனத்தை பார்த்துக்கிட்டு இந்த வீடியோ இப்போ ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஒன்றும் இல்லை, என்னை பொறுத்த வரைக்கும் நான் இந்த எனக்கு திரைக்கதை உத்தி இது அதெல்லாம் எனக்கு தெரியாது. எனக்கு ரெண்டே கான்செப்ட் தான், ரெண்டு விஷயந்தான். பார்க்க முடிகிற படம், பார்க்க முடியாத படம், நல்லா இருக்கும் படம், நல்லா இல்லாத படம், அவ்வளோதான். அதுக்குள்ளே போய் ரொம்ப மெனக்கட்டெலாம் பார்க்குறது கிடையாது. இன்னொன்று, நான் சின்ன பிள்ளையிலேருந்து நான் 7 வயசுலேயோ என்னமோ நான் போட்ட சவால் முத ரஜினி படம் பார்த்ததுலேருந்து ரஜினி ரசிகனாக இருந்து இப்போது ரஜினி ரசிகன்னா ரஜினி பிடிக்கும். அப்படியே மெல்ல 2010, 2008, 2009, 2010க்கு பிறகு அப்படியே விஜயை பிடிக்க ஆரம்பித்து விஜய் படம்னா மெயினாக பார்ப்பேன். அஜித் படம் வந்தாலும் முத நாளே பார்த்துறேன். நம்ம மலேசியாவில் எந்த படம் பெரிய படங்கள், பெரிய ஆக்டர் படங்கள் வந்தால் வெள்ளிக்கிழமைகளில் ரிலீஸ் ஆனால் வெள்ளிக்கிழமை பார்ப்போம், இல்லை சனிக்கிழமை பார்ப்போம். இந்த 2 நாளில் பார்ப்போம். நேற்று அஜித் படம் ரிலீஸ் ஆனதுனால நேற்று போய் வேலை விட்டு வர வழியிலே தான் தேட்டருக்கு இறங்குற இடத்துல ஏறி அப்படியே போய் பார்த்துட்டேன். நீங்கள் இந்த சோசியல் மீடியாவில் இந்த யூடியூபர்ஸ் விமர்சனத்தை எல்லாத்தையும் கணக்கிலேயே கொள்ளாதீங்க. ஒரு படம் பார்க்கணும் அப்படின்னு நீங்கள் ஒரு முடிவு எடுத்திருந்தாக்க போய் பார்த்துருங்க. நல்லா இருக்குது, நல்லா இல்லை, போய் பார்த்துருங்க அப்படின்னு சொல்லுவேன். ஆனால் இந்த படத்தை நான் நல்லா இல்லைன்னு சொல்ல மாட்டேன். நான் அஜித் ரசிகன் கிடையாது தான். இதுக்கு முன்னாடி ஃபேஸ்புக்கில் அஜித் படங்களை கழுவி ஊற்றிருக்கேன். எனக்கு நிறைய படம் பிடிக்காது. விஸ்வாசம் கொஞ்சம் பிடிக்கும். வேதாளம் படத்தில் அந்த தங்கச்சின்னு அண்ணன்னு சொல்லுவார்ல, பேர் என்ன பேர் இல்லை. அப்போ ஒரு லைட்டாக அப்படியே அந்த சண்டை ஓடையில் சிரிப்பாப்பில். அது மாதிரி சில படங்களோட இது சீன்லாம் பிடிக்கும். ஆனால் ரசிகனாக விஜய் படம் தான் மெயினாக போகணும்னு வச்சுங்களேன். இது நேற்று போய் பார்த்தேன். ஆனால் எனக்கு முதல் சீன்லேருந்து கடைசி சீன் வரைக்கும் எனக்கு இந்த படம் பிடிச்சிச்சு. விடாமுயற்சி படம் பிடிச்சிச்சு. முதல்ல ஒரு 20 நிமிஷம் உங்களுக்கு ஸ்லோவாக இருக்கும்ல. நீங்கள் ஒரு லவ் ஸ்டோரி படமோ இல்லை ஒரு கதை ஃபேமிலி ட்ராமாவோ நீங்கள் எடுத்தால் எப்படி இருக்கும்? ஸ்லோவாக தானே இருக்கும். அதில் ஃபாஸ்ட் கட்டிங், எடிட்டிங்கில் ஃபாஸ்ட் கட்டிங்லாம் போட முடியாதுல்ல, அப்படி தான். அஜித் ரொம்ப எந்த இன்ட்ரோ காட்சி ஒரு ஹீரோயிசமாக காட்டாமல் ரொம்ப சாதாரணமாக அறிமுகமாகி அப்படியே படம் ஓடிட்டுருக்கு. அஜித்துடைய ரொம்ப நாள் சென்று நான் அஜித்தை நடக்கிறாரு அப்படின்னு சொல்லுவேன், நடிக்கலை நடக்கிறாரு அப்படின்னு சொல்லுவேன். இந்த படத்தில் அஜித் நடக்கலை. இந்த படத்தில் நடிச்சிருக்காப்புல. ரொம்ப நாள் சென்று இந்த வில்லன் படம்லாம் பார்த்துருப்பீங்க. வில்லன், அதே கேஎஸ் ரவிக்குமாரோட இன்னொரு படம் இருக்குது, காட்ஃபாதர். அதில் அந்த திருநங்கை கொஞ்சம் ஒரு மாதிரி நடிச்சிருப்பாப்புல. அதெல்லாம் பார்த்தாக்க கேஎஸ் ரவிக்குமார் அந்த 2 படம் செம்மையாக நடிச்சிருப்பாப்புல. அந்தளவுக்கு அஜித்துடைய நடிப்பு இருக்கும். அது மாதிரி சில படங்கள் இருக்குது. அஜித்துடைய படம் நடிப்புக்குன்னு படம் இருக்குது. அந்த அப்போ பார்த்தது. அதுக்கு பிறகு ரொம்ப நாள் சென்று பார்க்கவே இல்லை. ஒரு ஹீரோயிசமாக அடிதடி, ஒரு பரபரன்னு வசனமாக பேசி நம்ம எல்லோரும் பார்த்து பழக்கப்பட்டுட்டோம். அப்போ திடீர்னு ஒரு படம் கொஞ்சம் மெலோ ட்ராமா ஸ்டார்ட் பண்ணி போய் ஒரு இடத்துல டாப் கியரில் போகும். ஒரு இடத்துல ஆரம்பிச்சோன்னா அடுத்து படம் முடிகிற வரைக்கும் போகும்.
எல்லாம் யூகிக்க முடிகிற மாதிரி கொஞ்சம் வந்து ரிவ்யூவில் சொல்லலாம், யூகிக்க முடிகிற மாதிரி இருக்குது, இதான் தெரியுமே அப்படின்னு தெரிஞ்சுட்டு போகட்டுமே. ஆனால் நம்ம தேட்டரில் உட்காந்து பார்க்க முடியுதுல்ல படத்தை, அலுப்பு தட்டாமல். நமக்கு என்ன தேவை, ஒரு படம் வந்து அலுப்பு தட்டாமல் போகணும். அலுப்பு தட்டாமல் நம்ம தேட்டரில் படம் பார்க்கல நமக்கு எந்த விதமான அலுப்பும் வரக்கூடாது. அதை இந்த படம் செய்யுது, அவ்வளோதான். அதான்னு சொல்லுவேன், நல்ல படமா நல்ல படம் இல்லையா, ஓடுற படமா ஓடாத படமா, அவ்வளோதான். இது ஓடுற படம். நீங்கள் தேட்டருக்கு போனீங்கன்னா எந்த வகையிலையும் வந்து உங்களை வந்து எல்லா வகையிலும் வந்து திருப்திப்படுத்த அனுப்பும். ஒரு திருப்தியே இல்லாமல் வந்து ரொம்ப போரிங்காக அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது. நீங்கள் மைண்ட் செட் வந்து ரொம்ப இயல்பாக ஒரு இன்ட்ரோ காட்சி வந்து ஹீரோயிசமாக இருக்கணும்னா எதிர்பார்க்காம நீங்கள் போனீங்கன்னா உங்களை வந்து இந்த படம் நார்மலாக இருக்கும். படம் ஒரு கதாநாயகன் வந்து ஆரம்ப காலத்தில் எல்லா நடிகரும் நடித்த ரஜினி படம் இதெல்லாம் வந்து இந்த ஹீரோயிசத்துக்குள்ள மாட்டாதுக்கு முன்னாடி வந்து அவங்க நடித்த படம்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப இயல்பாக எல்லாமே இருக்கும். அந்த மாதிரி இருக்குது. நல்லா நடிச்சிருக்காப்புல திரிசாவும் சரி, அர்ஜுனும் சரி, கொடுத்த கதாபாத்திரம் பிக் பாஸ் ஆரவு எல்லாமே. இந்த இதோட வந்து ஒரிஜினல் படம் இங்கிலீஷ் படம் பிரேக் டவுனும் பார்த்துருக்கேன். பிரேக் டவுனும் 1.5 மணி நேரம், 1 மணி நேரம் 25 நிமிஷம், 1 மணி நேரம் 30 நிமிஷம் தான் ஓடும், 1.5 மணி நேரம் தான் ஓடும். இது 2.25 மணி நேரம், 3/4 மணி நேரம் இருக்கல. அதுக்கு தகுந்தபடி வந்து தமிழுக்கு நம்ம பார்க்குற அளவுக்கு வந்து அது சீன் மாற்றி எடுத்துருக்கிறது வந்து ரொம்ப நல்லாவே இருக்குது. மகிழ் திருமேனியை வந்து இதில் பாராட்டியே ஆகணும். அஜித்தை வந்து இந்த மாதிரி வந்து காமிச்சதுக்கு வந்து நம்ம வந்து டைரக்டர் மகிழ் திருமேனியை வந்து பாராட்டியே ஆகணும். உண்மையிலேயே சும்மா வந்து நம்ம எப்போ பார்த்தாலும் வந்து எடிட்டிங்கில் ஃபாஸ்ட் கட் போட்டு பரன்னு இந்த ஹரி படத்தில் மாதிரி வந்து ஒரு ஜீப்பில் போலீஸ் போக ஆரம்பித்தப்போ என்னை விட சிங்கம் 1, 2 வந்து அந்த வேகமாக பார்த்தா சரன்னு போகும். அது தேவையில்லை. அந்த விதமான இது வந்து தேவையில்லை. நம்ம படம் பார்க்கையில் நம்மளை வந்து உட்காந்து பார்க்க வச்சு தான் பார்க்கணும். அது அந்த வகையில் வந்து இந்த படம் செய்யுது. அதே மாதிரி அனிருத்துடைய பின்னணிசை எனக்கு அனிருத்தை அறவே பிடிக்காது. இந்த படத்தில் எனக்கு வந்து பாட்டு ஏன்னா நான் அனிருத் பாட்டெலாம் கேட்குறேன். நமக்கு ஏஆர் ரஹ்மான், இளையராஜா, தேவா, யுவன் சங்கர் ராஜா, மெயின் ரஹ்மான், இளையராஜா 2 பேர் பாட்டும் டெய்லி கேட்பேன். அடுத்து தேவா பாட்டு கேட்பேன், யுவன் சங்கர் ராஜா பாட்டு கேட்பேன். இவ்வளோ தான் நம்ம இது. ஹாரிஸ்லாம் வந்து எப்போச்சும் கேட்குறதா வந்து எல்லா பாட்டும் வந்து ஹாரிஸ்லாம் கேட்க மாட்டேன். அந்த ரேஞ்சில் உள்ளாங்க. எதுக்கு சொல்லுவாங்க அப்படியே மாட்டேன். அனிருத்தை வந்து எனக்கு வந்து அறவே பிடிக்காது. ஆனால் படங்களில் வர பின்னணிஸ் வந்து இந்த தலைமுறைக்கு அந்த இது போடுறாப்புல அந்த பிஜிஎம்மா பேக்ரவுண்ட் மியூசிக்கா அது வந்து இந்த படத்தில் வந்து நல்லாவே இருக்குது. அதே மாதிரி வந்து ஒளிப்பதிவாளர் வந்து ஓம் பிரகாஷ். இது ரோட் மூவி. இது ரோட்லேயே வந்து இந்த பையா படம் மாதிரி ரோட்டில் ஆரம்பித்து கடைசி வரைக்கும் ரோட்லேயே போய் அது முடியும். அது மாதிரி வந்து இந்த படம் வந்து ஒரு ரோட்டில் வந்து ஒரு நாளில் ஒரு 9 மணி நேரம் ஒரு ரோட்டில் போகிற ஒரு கதை. அப்போ அந்த ரோடு வந்து எப்படி வந்து ஒவ்வொரு ரோடும் அந்த கேமரா வந்து ரோடு பேசுதுன்னா அந்த கேமராமேனுடைய ஓம் பிரகாஷுடைய உழைப்பு, அந்த டீமுடைய உழைப்பு, எடிட்டிங் வந்து ரொம்ப வந்து இதாக இல்லாமல் வந்து ஷார்ப்பாக வந்து என்ன தேவையோ அதை வந்து கொடுத்துருக்காங்க. மொத்தத்தில் வந்து இது வந்து நல்ல படம். அஜித்துக்கு வந்து நல்ல படம். நீங்கள் அஜித் ரசிகர்களுக்குன்னு சொல்கிறேன், நான் ஒரு விஜய் ரசிகராக அஜித் ரசிகர்களுக்குன்னு சொல்கிறேன். நீங்கள் நம்ம வந்து ஒரு மாதிரி எதிர்பார்த்தா எல்லா டைமும் எல்லாமே எதிர்பார்க்க கடைசி வரைக்கும் வந்து ஒரு ஃபாஸ்ட்டாகவே வந்து ஒரு படம் இருக்கணும். எந்த டைமும் பஞ்ச் டைலாக் பேசணும், கூஸ்பம் சீனு வேணும் அப்படின்னா ஒரு படமே வந்து கெட்டு போயிடும். இது எந்த வகையில் படத்தை கெடுக்காமல் உங்களுக்கு வந்து ஒரு நல்ல படத்தை மகிழ் திருமேனி கொடுத்துருக்காப்புல, நல்ல படத்தை அஜித் கொடுத்துருக்காப்புல. ஒரு தேட்டரில் வந்து போய் பார்க்குறதுக்கு ஒருத்தான ஒரு படம் தான். யாரும் வந்து இங்கே வந்து குழப்பி வந்து சொல்லுவாங்க. நான் விமர்சனம் பண்ணல, நான் வந்து நீங்கள் போங்கன்னு சொல்கிறதுக்கு தான் நான் சொல்கிறேன். நான் வந்து எதுவும் விமர்சனமாக சொல்லலை, இது விமர்சனமும் கிடையாது. நான் ஒரு படம் பார்த்தேன், எனக்கு என்ன தோணுச்சோ, நல்ல படமாக நல்ல படம் இல்லைன்னு கேட்டாக்க இது நல்ல படம். பார்க்க முடிகிற படமா பார்க்க முடியாத படமானு இருக்கல, இது பார்க்க முடிகிற படம். இது உலக பட விழாவில் போய் கலந்துக்கிட்டு பரிசு வாங்க போகிறது கிடையாது. அஜித் படம் தேட்டருக்கு வந்து 2.25 மணி நேரம் 2.5 மணி நேரம் தேட்டருக்கு வர வந்து ஒரு திருப்தியோடு போகணுன்னு எடுக்கிற படம். திருப்தியாக நம்ம தேட்டருக்கு போனாக்கா நம்மளை திருப்திப்படுத்துகிற வகையில் இந்த படம் இருக்குது.
போங்க பாருங்கள், சந்தோஷமாக இருங்க அஜித் ரசிகர் எல்லாரும். ஓகே, நன்றி, வணக்கம், பாய்.